பணம் உன்னை தேடி வரணுமா? வாழ்க்கையை மாற்றும் 7 பழக்கங்கள். பணம் பார்க்க ஒரு சாதாரண காகிதம் மாதிரி தான் இருக்கும். ஆனா, அந்த காகிதத்துக்கு பின்னால இருக்கிற சக்தி, ஒரு மனிதனின் வாழ்க்கை பாதையையே முழுசா மாத்திடும். சிலருக்கு பணம் எளிதா வந்து சேரும். சிலருக்கு வாழ்க்கை முழுக்க ஓடினாலும் கைக்கு கூட எட்டாது. நாம எல்லாரும் ஒரே மாதிரி தான் உழைக்கிறோம். அப்போ ஏன் இந்த வித்தியாசம்? யாரும் சொல்லாத ஒரு உண்மை இருக்கு. பணம் லக்கை பார்த்து வரல. பணம் பேசுற விதத்தையும் பார்த்து வரல. பணம் ஒரே விஷயத்த பார்த்து தான் வரும். உங்க பழக்கங்கள். இந்த வீடியோ முழுசா பாருங்க. ஏன்னா இந்த 10 நிமிஷம் உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய முக்கியமான 10 நிமிஷமாக இருக்கலாம். Why you are struggling நீங்க யோசிச்சிருப்பீங்க. நான் ஏன் இப்பவும் ஸ்ட்ரகிள் பண்றேன்? என்னால ஏன் பணம் சேரல? என் வாழ்க்கை ஏன் மெதுவா தான் போகுது? கனவு வாழ்க்கை எப்போதும் தள்ளி தள்ளியே போகுது. இதுக்கு காரணம் உங்க திறமை இல்ல, உங்க உழைப்பு இல்ல, உங்க குடும்ப பின்னணி இல்ல. காரணம் நீங்க தினமும் பின்பற்ற பழக்கங்கள். அந்த பழக்கங்கள் பணத்தை உங்களிடம் இழுக்குதா? அல்ல, பணத்தை உங்களிடமிருந்து தள்ளி அனுப்புதா? அதை தான் நாம கவனிக்க மறந்துடுறோம். ஹேபிட் 1, நேரத்தை மதிப்பது. இந்த உலகத்திலேயே மிக விலை உயர்ந்த சொத்து என்ன தெரியுமா? நேரம். பணம் போனா திரும்ப சம்பாதிக்கலாம். ஆனா நேரம் போனா அது எப்போதுமே திரும்ப வராது. ஆனா அதிகமானவர்கள் என்ன செய்யறாங்க? காலை எழுந்த உடனே மொபைல், சோஷியல் மீடியா, பயனில்லாத வீடியோ, தேவையில்லாத உரையாடல். ஒரு நாளில் உண்மையா பயனுள்ள நேரம் 2 முதல் 4 மணி நேரம்தான். அந்த நேரத்தை நீங்க கற்றுக்கொள்ள, யோசிக்க, திட்டமிட பயன்படுத்தினா ஒரு சாதாரண மனிதனும் மறுபடியும் உருவாக்கப்படுவான். நேரத்தை மதிக்கும் மனிதனை நேரமே உயர்த்தும். நேரம் உங்களை மதிக்க ஆரம்பிச்சா பணம் உங்க கதவை தானா வந்து தட்டும். ஹேபிட் 2, தினமும் கற்றுக்கொள்வது. தன்னை மேம்படுத்தாத மனிதன் மெல்ல மெல்ல பின்னடைந்து போவான். உலகம் தினம் தினம் மாறிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு பிரபலமானது நாளைக்கு பழையதாகிடும். நீங்க தினமும் ஒரு 20 நிமிஷம் கூட புதிய விஷயம் கத்துக்கிட்டா உங்க மனசு கூர்மையாகும். அந்த கூர்மை உங்க முடிவுகளை மாற்றும். அந்த முடிவுகள் உங்க வருமானத்தையே மாத்திடும். நீங்க இன்னைக்கு சம்பாதிக்கிற தொகை உங்க அறிவுக்கான மதிப்பு. நாளைக்கு அதிகம் சம்பாதிக்கணும்னா அறிவும் திறமையும் அதிகரிக்கணும். ஹேபிட் 3, செலவுகளை கட்டுப்படுத்துவது. பணம் சம்பாதிப்பது எளிது. ஆனா பணத்தை காப்பாற்றுவது அதுதான் கடினம். சம்பளம் வந்தவுடனே சிறிய சிறிய ஆசைகள், ஆஃபர், ட்ரெண்ட், இதுக்கெல்லாம் பணம் ஓடுது. ஒரு மனிதன் எவ்வளவு சம்பாதிக்கிறான் அது முக்கியம் இல்லை. அவன் எவ்வளவு வைத்திருக்கிறான் அதுதான் அவன் உண்மையான பலம். பணம் வருவது, போவது, எதற்கு செலவாகுது, இதையெல்லாம் எழுதுற பழக்கம் உங்க மனசை பொறுப்புள்ள மனசாக மாற்றும். நீங்க பணத்தை கவனிச்சா பணமும் உங்களை கவனிக்கும். ஹேபிட் 4, சரியான மனிதர்கள். உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் அதை தீர்மானிக்கிறது உங்க சுற்றி இருக்கிற மனிதர்கள். நீங்க உழைக்கும், வளர நினைக்கிற பாசிட்டிவ் மனிதர்களோடு இருந்தா நீங்களும் வளர்ச்சி மனிதன். நீங்க நெகட்டிவ், சோம்பேறி, குறை சொல்ற மனிதர்களோடு இருந்தா நீங்களாம் அதே மாதிரி மனிதன். உலகத்துல நாம கேட்கிற குரல்களே நம்ம வாழ்க்கையை வடிவமைக்குது. ஹேபிட் 5, தொடர்ச்சியான முயற்சி. ஒரு நாள் அதிகமாக உழைப்பது முக்கியமில்லை. தினமும் கொஞ்சமாவது செய்வதே முக்கியம். தொடர்ச்சி ஒரு பொருளை பெரிதாக்கும் மறைமந்திரம். ஒரு நாள் 30 நிமிஷம் ஒரு திறமைக்கு செலவழிச்சா சில மாதங்களில் அது பெரிய பலனாக மாறும். சிறிய முன்னேற்றம், சின்ன வெற்றி பெரிய மாற்றத்துக்கு வழிகாட்டும். ஹேபிட் 6, சோம்பலை வெல்வது. சோம்பல் ஒரு பழக்கம் இல்லை, அது ஒரு ஆபத்தான பகைவர். சோம்பல் ஒவ்வொரு நாளும் உங்க எதிர்காலத்திலிருந்து ஒரு வாய்ப்பை களவாடுது. காலை எழுந்து செயலில் இறங்குறதே ஒரு கட்டுப்பாட்டின் ராசி. சோம்பலை ஜெயிக்கிற நாள் உங்க வளர்ச்சியின் முதல் நாள். ஹேபிட் 7, செயலில் இறங்குவது. நாளைக்கு பார்க்கலாம், பிறகு செய்யலாம், இப்போ டைம் இல்ல. இந்த வார்த்தைகள் தான் பல வாழ்க்கைகளை அதே இடத்திலே நிறுத்தி இருக்குது. சொல்லுறது எளிது, யோசிப்பது எளிது, கனவு காண்பது எளிது. ஆனா செயல்தான் வாழ்க்கையை மாற்றும். சிறிய செயல் கூட பெரிய பலனை தரும். இந்த 7 பழக்கங்கள் ஒரு மனிதனின் வாழ்க்கையை மேலே மேலே இழுக்கும் 7 தூண்கள். பழக்கங்கள் எண்ணங்களை மாற்றும். எண்ணங்கள்
முடிவுகளை மாற்றும். முடிவுகள் செயல்களை மாற்றும். செயல்கள் உங்க வருமானத்தையே மாற்றும். ஒரு நாள் மிரர் முன்னாடி நின்னு நான் இவ்வளவு முன்னேறிட்டேனே இன்னும் பெருமையா சொல்லுவீங்க. இந்த வாழ்க்கையை உருவாக்கியது நீங்கள்தான். பணம் உன்னை தேடி வரணும்னா நீ முதல்ல தகுதி ஆகணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மாற்றம் இப்போ ஆரம்பம். இது உங்க நேரம். இது உங்க பயணம்.